ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 13 பிப்ரவரி 2026. बाप-दादाவினுடைய महा वाक्यங்கள். हर एक को दो बातें विशेष ध्यान में रखनी है. एक सदा संस्कारों को मिलाने की यूनिटी. பாபா சொல்றாரு, எல்லாமே ரெண்டு விஷயங்களா சொல்லிட்டு வர்றாரு. ஒவ்வொரு குழந்தையும் 2 விஷயத்தை விசேஷமாக கவனத்தில் வையுங்கள். முதலாவது, சதா சம்ஸ்காரங்களில் ஒத்து போகக்கூடிய தன்மை. இன்னொருவருடைய சம்ஸ்காரத்தை நம்ம ஏத்துக்கிறோம். இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. அதற்கு பதிலாக சுபபாவனை வைக்கிறோம். இந்த ஆத்மா நல்லா ஆயிடும், நல்லா இருக்காங்க, அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு சகாஷ் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். दूसरा एक दो में विश्वास रख सदा संतुष्ट रहना है और सबको संतुष्ट करना है. இரண்டாவதாக, ஒருவர் மற்றொருவரிடம் நம்பிக்கை வைத்து. ஏன் நம்பிக்கைன்னா சில நேரம் பாபா என்ன சொல்றாரு, ஒரு ஆத்மாவுடைய ஆதி அனாதி சம்ஸ்காரத்தை பாருங்கிறாரு. ஆதியில இந்த ஆத்மா நல்லா தானே இருந்தது, கலச்சக்கரத்துல வந்துதான் இறங்கி இருக்காங்க. ஆதியில நல்லா இருந்தது, அண்ணாதியில இதை விட ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆக அது போல அவர்கள் மீது விசுவாசம் வைத்து தானும் திருப்தியாக இருந்து பிறரை திருப்திப்படுத்துவது, இதன் மீது கவனம் வைங்கிறார். ஸோ 2 விஷயம் பாபா என்ன சொல்றாரு, சம்ஸ்காரங்களில் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை. நம்பிக்கைனா திருப்தியாக இருப்பது. जब ये दोनों बातें सदा ध्यान पर रहेंगी तब बाप जो है जैसा है वैसा दिखाई देगा और प्रत्यक्षता होगी. ஸோ எப்பொழுது குழந்தைகள் நீங்கள் இந்த 2 விஷயங்களில் கவனம் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது பாபா எப்படி இருக்கின்றாரோ, எதுவாக இருக்கின்றாரோ அப்படியே உங்கள் மூலமாக பிரத்யக்ஷமாவார். பாபா எப்படி இருக்கிறார்? அன்பு கடல், ஞானக்கடல், சுகக்கடல், சாந்தி கடல், சக்தி, சர்வசக்திவான். நம்ம இப்படி இருந்துட்டோம்னா நமக்குள்ள நம்ம எவ்வளோ அன்பா இருப்போம். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது இல்லையா? பிரம்மா குமாரிகள் எவ்வளோ நல்லா இருக்காங்க, இவங்களுக்குள்ள இந்த முகம் மலர்ந்து குஷி நிறைந்ததாக இருக்குது, தைரியமாக இருக்கிறோம். அதனால் அவர் என்ன சொல்றாரு, உங்கள் மூலமாக நான் வெளிப்பட போகிறேன். எப்பொழுதுன்னா இந்த குழுவினுடைய ஒரு அழகை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு குழுவாக, ஒரு பரிவாரமாக, ஒரு குடும்பமாக நம்ம அதை வெளிக்கொண்டு வரணும். அப்போ பாபாவை நம்ம என்ன பண்ணலாம்? பிரத்யக்ஷம் செய்யலாம். எனவே அதுக்கு நிமித்தமான ஆத்மாவாக நம்மை நாம் கருதலாம். ஸோ எனக்குள்ள 2 விஷயத்தை நான் தாரணை பண்ணுறேன். ஒன்று, ஒற்றுமை, சம்ஸ்காரங்களில் ஒற்றுமை. இரண்டாவது, நம்பிக்கை, அதாவது தானும் திருப்தியாக இருந்து நான் பிறரை திருப்தியாக வைத்துக் கொள்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி.